நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது கலர் புகை குண்டுகளுடன் அவைக்குள் குதித்து கும்பலின் தலைவன் சகர் சர்மாவுக்கு பார்வையாளர் டிக்கெட் பெற்றுக் கொடுத்தவர் பாஜக எம்பி என்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதியான நேற்றைய தினம் இந்தியா நாடாளுமன்ற தாக்குதல் நடத்தப்பட்டு 22ஆம் ஆண்டுகள் ஆகிறது. இந்த நினைவு நாளை முன்னிட்டு தாக்குதலில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு மக்களவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், எதிர்க்கட்சி தலைவர்கள், எம்பிக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினார்கள். இதனையடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் குளிர்கால கூட்டத்தொடருக்கான வழக்கமான நடைமுறைகள் தொடங்கியது. மக்களவையில் எம்பிக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மேற்கு வங்க மாநில பாஜக எம்பி ககன் முர்மு அவையில் உரையாற்றி கொண்டிருந்த போது பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து இருந்த இளைஞரும் பெண்ணும் திடீரென அவைக்குள் குதித்தனர். கைகளில் மஞ்சள் நிற புகையை கக்கும் பொருளை வைத்து இருந்த அவர்கள் மேஜைகளில் குதித்து ஓடினார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த எம்பி பேச்சை நிறுத்தினார். சில வினாடிகள் மக்களை திகைத்து போயினர். அத்துமீறி உள்ளே நுழைந்த கும்பல் மஞ்சள் புகை கக்கும் பொருளுடன் எம்பிக்கள் அமர்ந்து இருக்கும் இருக்கைகள், மேஜைகளில் தாவி குதித்து சபாநாயகரின் இருக்கையை நோக்கி வேகமாக ஓடினார்கள். அவர்கள் கைகளில் வைத்து இருந்த பொருளால் மக்களவை அரங்கமே மஞ்சள் புகை மூட்டமாக மாறியது. ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எம்பிக்கள் அனைவரும் இருக்கைகளை விட்டு எழுந்து நின்றனர். இந்தியாவின் உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த நாட்டின் தலைமை பீடமாக உள்ள நாடாளுமன்றத்திலேயே அனைத்து பாதுகாப்புகளையும் மீறி ஒரு கும்பல் இத்தகைய சம்பவத்தில் ஈடுபட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறி அவைக்குள் குதித்த இருவரையும் காவலர்கள் கைது செய்து உள்ளனர். கைதான பெண் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீலம் என்றும் தெரிய வந்துள்ளது. மற்றொரு இளைஞர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த அமல் சிண்டே என்பவரும் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் சகர் சர்மா தான். அவருக்கு பார்வையாளர் மாடத்தில் அமர்வதற்கான டிக்கெட்டை பெற்றுக் கொடுத்த பரிந்துரை செய்தவர் கர்நாடக மாநிலம் மைசூர் தொகுதி பாஜக எம்பி பிரதாப் சிம்கா என்றும் பெரும்பாலான ஆங்கில மற்றும் வட இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியிட்டு உள்ளது. இவர்கள் யார், என்ன நோக்கத்திற்காக இவ்வாறு செய்தார்கள், பாஜக எம்பிக்கும் இவர்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன என்பது குறித்து விரிவான தகவல்கள் விசாரணையின் இறுதியில் தெரியவரும். அதேபோல இந்த பாஜக எம்பி பிரதாப் சிம்கா அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலைக்கு நெருங்கிய நட்புதாரர் என்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது அண்ணாமலை கர்நாடகாவில் IPS வேலை பார்க்கும் பொழுது பிரதாப் சிம்காவுக்கும் அவருக்கும் பழக்கமாகியுள்ளது. இது தற்போது நாடாளுமன்ற தாக்குதலில் அண்ணாமலைக்கு எதுவும் சம்பந்தம் உள்ளதா என்ற விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகி உள்ளது.